கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. ஜெயநகருக்கு போயிருந்தேன் எங்க மாமாவோட மச்சன வீட்டுக்கு. பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டாரு. நான் புள்ள கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலே பகீருங்குது. வடிவு புறநானூறு பாடலை எளிய நடையாக்கி எழுதியிருக்காரு பார் கலைஞர். தன் குடும்பமே போர்க்களத்தில் மாண்ட போதும் தன் ஒரே மகனை போருக்கு அனுப்பி வைக்கிறாள் ஒரு வீரத்தாய். என் மகனே, நீயும் தோளில் பலம் உள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி. புறநானூறு பிள்ளைய விட்டுட்டு உங்க பிள்ளைக்கு வாங்க. என் புள்ள சோமாலியால பீஸ் கீப்பிங் போர்ஸ்ல இருக்கான், நல்ல வரனா சொல்லுங்கன்னு மாமாவோட மச்சனுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நீ ஏன் ஊர் பூரா பொண்ணு கேட்டாலேற? கந்தம் வந்துட்டம்மா. கந்தம் வரும்போது வரட்டுங்க, அதுக்குள்ள நாம பார்த்து வச்சுக்கலாம் இல்லையா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இதுல என்ன புரிய வைக்க வேண்டியிருக்கு? நல்லதெல்லாம் காலாகாலத்துல நடக்கணும், தள்ளி போடக்கூடாது. இளமையெல்லாம் போய் மிடில் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா கல்யாணத்தை பத்தி சிந்திப்பாங்க. வடிவு, நீ மிடில் ஏஜ்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? நம்ம குருரங்க இருக்கானே, ஆமா, இவ்வளவு நாள் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்ப கல்யாண ஆசை வந்திருக்கு அவனுக்கு. அப்படியா சங்கதி? அண்ணா சக்கேனா? யாரு நம்ம சாரதாவிய பண்ணிக்க போறானா? டெஃபினட்டா சொல்லல. சாரதாவை பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. இந்த செய்தியை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ ஊர் பூரா தண்டோரா போட்டுறாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. யார்கிட்டயும் சொல்லாதன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க தான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பீங்க. எழுந்துட்டியா? காலையிலேயே உனக்கு ட்ரை பண்ண, நீ தூங்கிட்டு இருந்த. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகணும்பா. Many happy returns of the day. Thank you. என்னது? சின்ன பரிசு. Aladdin wonderful lamp. Wow. Beautiful. இது ஒரு ரூம் டேபிள் மேல வச்சுக்கலாம். இதுக்குள்ள எந்த போட்டோ வச்சுக்கிறது? சாமி படமா? கடியாரத்துல நேர பார்த்து சாமியை கும்பிடவா? எந்த சாமி படம் வச்சுக்கலாம்? உங்களுக்கு எந்த சாமி படம் பிடிக்குதோ அந்த சாமி வச்சுக்கலாம். சாமி இல்லாம ஆசாமி யாரை பிடிச்சாலோ அவங்க போட்டோ இந்த ஃப்ரேம்குள்ள வச்சுக்கலாமா? சரி, நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன். என்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு இல்லையோ, என் பிறந்த நாள் அன்னைக்கு அவசியம் கோயிலுக்கு போயிடுறேன். ஒரு தடவை கூட என்ன கூட்டிட்டு போனதே இல்லையே கோயிலுக்கு. அது என்ன சொன்னலும் கடவுளை நீங்க மட்டும் தனியா சந்திக்கலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ, யூ வெல்கம். இப்போவே என் கூட புறப்படலாம். நான் விளையாட்டு கேட்டேன். நோ, நான் சீரியஸா கூப்பிடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், போறேன்.
வரலாமே, வேட்டி சட்டையில எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க? நம்ம கடவுளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும். இது ஏதோ அனாதை குழந்தைங்க பள்ளி மாதிரி இருக்கு. கோவிலுக்கு அப்புறமா போறோமா? இதுதான் என்னோட கோவில். ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளுக்கு இங்கதான் வருவேன். இங்க இருக்கிற குழந்தைங்க தான் கடவுளோட குழந்தைங்க. Probably children of a lesser God. என்ன சாரதா, என்ன பாக்குற? என்ன யோசனை? உங்களால எப்படி எல்லார் மேல இவ்வளவு அன்பு காட்ட முடியுது? அன்பு என்கிட்ட ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு. அத உனக்கு இல்லாம தீர்ந்து போயிடும்னு நினைக்காத. அத என்னைக்குமே உனக்காக ரிசர்வ் பண்ணிருக்கேன். யாரு சாரதாவா? இன்னைக்கு குருரங்கனோட பிறந்த நாளாச்சே. இல்லையா அவன்? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் வாழ்த்துக்களை சொல்லுமா குருரங்கனுக்கு. வடிவம் பேசுறேம்மா. ஒரு நல்ல நியூஸ் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சுபஷ்ய சீக்கிரம். நான் முந்திக்கலான் இருந்தேன். நீ சொல்லிட்டியா முந்திரி கொட்ட மாதிரி?
சாமி வச்சுக்கலாம். சாமி இல்லாம ஆசாமி யாரை பிடிச்சாலோ அவங்க போட்டோ இந்த ஃப்ரேம்குள்ள வச்சுக்கலாமா? இந்தியன் ஏர்லைன்ஸ் 4:45 PM, ரிப்போர்ட்டிங் டைம் 3:45. ஆனா வழக்கமா நீங்க லேட்டா தான் போவீங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போங்களேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. பாம்பேல ஹாலிடே ஹோட்டல் போட்டிருக்கு. ஞாபகம் மறந்தா சன் அண்ட் சன்ல போய் நின்றாதீங்க. வெள்ளிக்கிழமை மார்னிங் பை ஈஸ்ட் வெஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ளைட். முக்கியமா ஆபீஸ்ல நான் அட்டெண்ட் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, அம்மாவோட சிவசமுத்திரம் போயிட்டு வாங்க, ஜாலியா. ஐயோ, ஆனுவல் போனஸ் ஃபைல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அது நீங்க வரத்துக்குள்ள பார்த்து வச்சிடறேன். பாம்பே ஏர்போர்ட்ல மிஸ்டர் பஜாஜ் உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. தேங்க்யூ சாரதா. ஹலோ, எஸ் வித்யா பேசுறேன். யார் பேசுறது? உங்களுக்கு யார் பேசணும்? ஹிட்லர், காந்தி, நேரு, சதாம் ஹுசேன்? நான் கோஸ்டோட எல்லாம் பேச விரும்பல. உங்களுக்கு எந்த நம்பர் சார் வேணும்? சிந்திக்கிறது. இஸ் இட் நாட் 66048448? ஓ, நீங்களா சார்? குட் ஆஃப்டர்நூன் சார். சாரி சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. குடிச்சிட்டு இருந்தேன் சார். ஐம் சாரி வித்யா, தொந்தரவு பண்ணிட்டேன். பேசாம பாத்ரூம்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்க வேண்டியது தானே, ஹோட்டல்ஸ்ல இருக்கிற மாதிரி. எங்க இருந்து பேசுறீங்க சார்? பாம்பே கிளம்பிட்டு இருக்கேன். ஏதோ முக்கியமான விஷயமா? நான் என்ன செய்யணும்? முதல்ல ட்ரெஸ் பண்ணிக்க. சில்லி ஹியூமரா இருக்கா? சாரிம்மா. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எதுக்கு ஃபோன் பண்ணேன்? ஓ மை காட், எனக்கு இது ஒரு வியாதியா போயிடுச்சு. ஃபோன் பண்ணுவேன், நம்பர் கிடைக்கிறதுக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு மறந்து போயிடுவேன். பரவாயில்ல சார், யோசனை பண்ணி சொல்லுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்றேன். அவ்வளோ சீக்கிரமா திரும்பி ஞாபகம் வந்துடுமா என்ன? பாம்பேக்கு போயிட்டு ஹோட்டல் செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரலாம். அங்கிருந்து ஃபோன் பண்ணுறேன். வெல்கம் சார், ஹாப்பி லேண்டிங். தேங்க்யூ. வித்யா, உன்னை இன்னொன்று கேட்கணும். இது மறந்ததில்ல, அது பாம்பேக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். இது பழைய அரியர்ஸ், எப்பவோ கேட்க வேண்டியது. அந்த ஹோட்டல் சம்பவத்துக்கு அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா சார், கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணாவே இருக்க போறேன்னு சொல்லிட்டேன் வீட்டுல. ஒரு விதத்துல பார்த்தா ஏ மாதிரியே தான் நீயும். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு விமான விபத்துல இறந்து போயிட்டா. அதுல இருந்து எனக்கு கல்யாணம்னாலே அலர்ஜி. ஸோ நாம 2 பேருமே sailing in the same boat. என்ன ஃப்ளைட்டுக்கு டைம் ஆலியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தோ கிளம்பிட்டேன்.
வணக்கம் சார். வாம்மா சாரதா. வடிவே, யார் வந்திருக்காங்க பாரு. வீட்ல இடியாப்பம் செஞ்சாங்க. சாரதா, பாத்திரத்தை வாங்கிட்டு போமா. நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். போலாம் இரு. உன்னோட கொஞ்சம் பேசணும், வாய்ப்படி. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, குருரங்கன ஊர்ல இல்ல. இன்னைக்கு ஆபீஸ் போனா? இல்ல சார், அவர் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சு வைக்கணும். அப்படியே முடியலன்னா என்ன, தலையா வாங்கிட போறேன். உட்கார். சாரதா, உன்னை எம்ப்ளாயி மாதிரியா ட்ரீட் பண்றான் குருரங்க? இல்ல நீதான் அவனை முதலாளி மாதிரி நினைக்கிறியா? இல்ல, தெய்வமா நினைக்கிறேன். அப்படி வா வழிக்கு. நம்ம மரபுப்படி நமக்கு யார் தெய்வம்? மாதா, பிதா, குரு, தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம் இல்லையா? எறும்பு ஊற கல்லும் தேயும். தேஞ்சு விட்டான் தெரியுமா அவன்? யாரு? அவன் தான் அவனோட சோக்கால்டு முதலாளி. கல்லும் கரைஞ்சு போச்சு. மனசுக்குள்ள ஒரு ஈரம் உண்டா இருக்கு. ஆமா, கல்லுக்குள் ஈரம், உன் மனசுக்குள்ளேயும் ஒரு ஈரம். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத எனக்கு. என்ன சொல்றீங்க சார்? இந்த வேலு வாத்தியாரை யாரும் ஏமாத்த முடியாது. நான் தமிழ் எம்ஏ படிக்கிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்க முகத்தை படிக்க பழகிக்கிட்டேன். சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லுமா. அது என்னன்னு சொல்ல தெரியல. அப்போ அதுதான். ஏன் இப்படி ரெண்டு பேரும் நாளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னமும் லேட் பண்ணாம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதானே? என்ன சார் சொல்றீங்க? என்ன முடிவு? இதுதானே வேணாங்க. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன்னு இப்பதான் சொன்னேன். நீ அவனை நேசிக்கிற. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நான் அவரை நேசிக்கிறேன். அந்த மாதிரி நேசம் நான் சொல்லல. நீ அவனை விரும்புற. கரெக்டா? இல்லைன்னு தலையாட்டிடுவியா? முடிஞ்சா இல்லைன்னு சொல்ல பாப்போம். சொல்ல முடியல. அதான் பாயிண்ட். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. மேன் உமன் ரிலேஷன்ஷிப் இருக்க, அதை போல புனிதமானது வேற எதுவுமே இல்லை. அவன் இப்படித்தான் மனசுக்குள்ள ஆசைப்படுறான், ஆனா நேர சொல்ல கூச்சப்படுறான். எப்படி ரியாக்ட் பண்ணுவியோன்னு தயங்குறான். என்கிட்ட மனசை விட்டு பேசினா ஒரு நாளைக்கு என்ன சொன்னாரு? சொன்னா சோ மெனி வேர்ட்ஸ்ல சொல்லாம சுத்தி வளைச்சு சொன்னான். இந்த வலையில மாட்டிக்கிட்டவங்க எழுதி வச்சாப்புல சொல்லுவாங்களா? கூடாமா தான் சொல்லுவாங்க. ஆனா இது மட்டும் நிச்சயம், அவனுக்கு உன் மேல ஒரு கண்ணு விழுந்துருச்சு. நேரம் வரப்போ சொல்றானா யாருன்னு குவிஸ் போடுறான். எல்ல வாத்தியாரா கொக்கா. சரஸ்வதிக்கு இன்னொரு பேரா. சாரதா தான் சரஸ்வதிக்கு இன்னொரு பேர். தெரியாதா எனக்கு? என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நம்ம பேசினது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நிச்சயமா மூச்சு விட மாட்டேன். ஆனா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிக்கிட்டு ரெண்டு பேரும் வருஷத்தை கடத்திடாதீங்க. சட்டு புட்டுன்னு நல்லது நடக்கணும். இந்த பாருமா சாரதா, கூறியது கூறல் கவிதையில் தான் குற்றம், காதலில் குற்றம் இல்லை. அதனாலதான் அவங்கிட்ட சொன்ன கவிதையை மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். காதல் அது நடுத்தர குடும்பத்திலும் வரும், நடுத்தர வயதிலும் வரும். 40 வருகின்ற காதல் தோற்பதில்லை. அது இனக்கவர்ச்சியை முக்கியமாக ஏற்பதில்லை. முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும். இதை சொன்னது நான் அல்ல, கண்ணதாசன். யார் சொன்னால் என்ன, விஷயம்தான் முக்கியம். நடுத்தர வயது காதலுக்கு நேசம்தான் லட்சியம்.